ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கொத்துக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது சிறுபயிறு. இதை பச்சை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 1/2 கிலோ பேக் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுடலாம். இந்த பவுலுக்கு ஃபுல்லாட்டு வருது 1/2 கிலோ. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கீங்களோ அதே பாத்திரத்தில் தான் வெல்லமும் எடுத்துக்கிடணும். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் கருப்பட்டி போட்டாலும் இதே பாத்திரத்தில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிடலாம். கல் மண்ணெலாம் போகக்கூடிய அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுக்கலாம். வாஷ் பண்ணினதுனால நல்ல ஈரமாட்டி இருக்குது. சூடாக ஈரமெல்லாம் போயிடும். மிதமான ஹீட்டில் வச்சுட்டு வறுத்தெடுக்கணும். நல்லா கரிஞ்சு போயிடக்கூடாது. கைவிடாமலும் வறுக்கணும். ஏன்னா கீழே கரிஞ்சிரும், மேலே வறுபடாமல் இருந்துரும். இந்த மாதிரி கலர் வர்றது வர நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்கணும். நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுக்காமல் கொஞ்சம் திருன்னு பொடிச்சு எடுத்துக்கிடணும். பாசிப்பயிறு எடுத்த அதே பாத்திரத்துலேயே 3 உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதை பொடிச்சு வச்சுருக்கேன். இனி இதை மெல்ட் பண்ணணும். ஒரு கடாயில் போட்டுட்டு அதில் 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நல்ல கொதி வரணும். கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வெல்லப்பாகு ரெடி ஆயாச்சு. பாசிப்பயிறு வறுத்ததையும் பொடிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காவை 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து எடுத்திருக்கேன். கறியை விடாமல் வறுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். 1/2 கிலோ பாசிப்பயிருக்கு 1 தேங்காய் வரை போடலாம். நான் பாதி தேங்காய் தான் போட்டிருக்கேன். சுக்குத்தூளோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் போட்டால் போதும், இல்லைன்னா ஏலக்காய் தூள் மட்டும் போட்டுக்கிடுங்க. வெல்லப்பாக நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே எடுத்து இந்த மாவில் ஊற்றிடணும். ஒரு கரண்டியாக கட்டையாக வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லப்பாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே அவ்வளோ வெல்லப்பாகையும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வர்றது வர இந்த வெல்லப்பாகை ஊற்றணும். நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த வெல்லமும் பாசிப்பயிரும் கரெக்டாட்டு இருந்தது இனிப்பு. இதிலிருந்து கொஞ்சம் குறைக்க வேணாலும் செய்யலாமே தவிர்த்து இதிலிருந்து கூடிடக்கூடாது, ஓவராக இனிப்பாயிரும். இன்னும் கொஞ்சம் கூட வெல்லப்பாக ஊற்றிருக்கேன். மீதி இவ்வளவும் நமக்கு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி சூட்டோடையே உருண்டை பிடிச்சிடணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஹீட்டில் தான் இருக்கும். ரொம்ப கொதிக்கலாம் இருக்காது. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இது அவ்வளவும் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ பொரிச்சா போதும். அடுத்த நாள் பொரித்தாலும் இந்த மாவு ஒன்றுமே செய்யாது. நான் எல்லாமே உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொரிக்க ஆரம்பித்தேன்.
அவ்வளவு மாவையும் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா மீதி கொஞ்சம் போல் மாவு இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப இறுகிலாம் போகாது. உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாகட்டே வரும். கையில் எண்ணெயோ தண்ணீரோ எதுவுமே அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. 1/2 கிலோ பாசி பயிருக்கு 35 உருண்டை வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆனதும் நல்லா இறுகிரும். இனி மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மேல் மாவு நம்ம எப்போ பொரிக்க போகிறோமோ அப்போ ரெடி பண்ணினா போதும். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது இடியாப்ப மாவு. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கலருக்கு மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பும் எடுத்துக்கிடலாம். பாசிப்பயிரில் வெல்லத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு எதுவுமே போடலை. ஏன் உப்பு போடலைன்னா வெல்லத்தில் உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம உப்பு போடலை. இந்த மேல் மாவில் மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஒரு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணீர் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த மாவில் முக்கி தான் நம்ம பொரிக்க போகிறோம். மாவில் முக்கும்போது ஒட்டி பிடிக்கணும், அந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் திக்காட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு லூஸ் ஆகிட்டுனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நான் உருண்டை பிடிச்சிட்டு 2 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாமே ரெடியாகிட்டே இருக்குது. நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாவு உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயாச்சு. இந்த மேல் மாவில் ஒரு உருண்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டுதுன்னு. இப்படி நமக்கு ஒட்டி இருக்கு. இதுவே போதும். ரொம்ப ஒட்டி இருந்துன்னா நமக்கு பொரிக்கும்போது அதுவே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மாதிரி இருக்கும். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நல்லா ஹீட் ஆயாச்சு. இனி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா போட்டாலுமே எல்லாமே சேர்ந்துடும். 3 உருண்டைகளை போட்டிருக்கேன். இந்த 3ஐயும் போடும்போது 3மே அழகாட்டு சேர்ந்து வரும். இந்த முந்திரி கொத்து எண்ணெயும் அதிகமாட்டு குடிக்காது. குறைவான எண்ணெயே ஊற்றினா போதும். முந்திரி கொத்தை செய்து போட்டுட்டோம்னா இது நிறைய நாள் கெட்டு போகாது. எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கழிஞ்சதுக்கு அப்புறமாவே திருப்பி போட்டுடலாம். இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். பரட்டி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். மேல் மாவும் கரெக்டாட்டு ஒட்டி பிடிச்சிருக்கு, கலரும் கரெக்டாட்டு வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராட்டு இருக்குது. எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே மாதிரியே ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 சேர்த்து கூட அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். சின்ன கடாய் போட்டிருக்கிறதுனால நான் அதுலேயும் 3 வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாட்டு பொரிக்கிங்கன்னா நிறைய 5, 6ன்னு சேர்த்து கூட போட்டுடலாம். நல்ல டேஸ்டியான முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்குது, உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல ஹார்டாட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.